Good evening to all. Am I audible? Audible, sir. Okay. So, the screen visible இருக்குங்களா? விசிபிளா இருக்கு சார். என்னன்னா சீக்கிரம் நம்ம காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு கொஞ்சம் கிளாஸ் போயிட்டதுக்கப்புறம் அகெயின் வில் கம் பேக் டு லீனியர் அல்ஜிப்ரா. ஏன்னா பேரலாக ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் காம்ப்ளெக்ஸை ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஓகே. ஸோ ஓகே, இப்போ இது செட் டெஃபினேஷன். ஜாமெட்ரிக்காக சொல்லணும்னா எந்த ஃபார்மில் இருக்கும்? இது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே சப்போஸ் எக்ஸ், இது ஐஒய் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த பிளேஸில் இருக்கும்? இந்த பிளேஸில் இருக்கும். ரைட், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ரைட், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இதை காம்ப்ளெக்ஸ் பிளேன்னு சொல்லுவோம். ஓகே, இதை என்ன சொல்லுவோம்? காம்ப்ளெக்ஸ் பிளேன். நம்ம பிளேன் யூஸ்வலாக பிளேன் R2 வந்து பிளேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இதை காம்ப்ளெக்ஸ் பிளேன்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் எலமெண்ட்டுமே நான் எப்படி பிளாட் பண்ணுறேன் பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் பிளேனில் எப்படி பிளாட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இது 0.
இது ரியல் ஆக்சிஸ், இது பியூர்லி இமேஜினரி ஆக்சிஸ். எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் எலமெண்ட்டுமே இங்கே பிளாட் ஆயிருக்கும் எக்ஸ் பிளஸ் ஐஒய் சம்வேர். இது பாருங்க, இது இசட். இந்த இசட்டுக்கும் ஜீரோக்கும் உண்டான தூரத்தை நான் எப்படி டிஃபைன் பண்ண போறேன்னா மாட் இசட். மாட் இசட் எதை டினோட் பண்ணுது? டிஸ்டன்ஸ் பிட்வீன், மெட்ரிக் ஸ்பேஸ்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 0 and the point z. ஸோ மாட் இசட் நமக்கு இது எக்ஸ்பிளிசிட்டாக யாருன்னு எனக்கு தெரியும். z equal to x plus iy மாட் இசட்டுங்கிறது யாரு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், வேர் z equal to x plus iy. இதுதான் மாடுலஸ் ஆஃப் z. மாடுலஸ் ஆஃப் z ஜாமெட்ரிக்காக எதை டினோட் பண்ணுது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர்ஜின் அண்ட் த கிவன் பாயிண்ட் z. அதான் மாடு இசட்டை டினோட் பண்ணுது. இசட் ஓகே. அஃப்கோர்ஸ் இப்போ நான் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் இன் சி கொடுத்தாலும் நான் யாரை டிஃபைன் பண்ணலான்னா இசட் பார் அல்லது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னு சொல்லுவாங்க. அது யாரு? எக்ஸ் மைனஸ் ஐஒய். யாரு? சார் ஓகே. இஃப் இசட் த்ரோட்டா நான் இசட்டை எப்படி தான் டினோட் பண்ண போறேன்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய் டினோட் பண்ண போறேன். இஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா இசட் பார் இது என்ன காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். அதை எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படின்னு டினோட் பண்றோம். இப்போ நமக்கு எப்படி இதை ப்ராடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஏ பிளஸ் ஐபி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ப்ராடக்ட் பண்ணணும்? இந்த எக்ஸை ஏவோட பண்ணணும், அப்புறம் எக்ஸ் இன்ட்டு ஐபி பிளஸ் ஐ இன்ட்டு ஒய்பி, அடுத்து பிளஸ் ஐஒய் இன்ட்டு ஐபி. அப்புறம் இதுதான் டெஃபினிஷன். ஐ ஸ்கொயரை நான் முதல்ல என்ன டிஃபைன் பண்ணிடுறேன்? -1 அப்படின்னு டிஃபைன் பண்ணிடுறேன். ஐ ஸ்கொயர் யாரு? -1. ஸோ இப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ்ஏ மைனஸ் ஒய்பி பிளஸ் ஐ டைம்ஸ் என்ன வரும்? ஒய்ஏ பிளஸ் எக்ஸ்பி. ரைட்? இதுதான் காம்ப்ளெக்ஸ் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ப்ராடக்ட். சம் எப்படி பண்றது? கரஸ்பாண்டிங் எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஏ பிளஸ் ஐபி இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். எப்படி நான் சம் பண்றேன்? கரஸ்பாண்டிங் ரியல் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா எக்ஸுங்கிறது யாரு? ரியல் பார்ட், ஒய்ங்கிறது என்னது? இமேஜினரி பார்ட். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி நான் சம் பண்ண போறேன்? கரஸ்பாண்டிங் ரியல் பார்ட்டை சம் பண்ண போறேன். எக்ஸ் பிளஸ் ஐஏ பிளஸ் ஐ டைம்ஸ் ஒய் பிளஸ் கரஸ்பாண்டிங் இமேஜினரி பார்ட்டை சம் பண்ணும். இதுதான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சம் பண்ணுறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் குயிக்காக ரிவைஸ் பண்ணிப்போம். ஏன்னா அது ஃபஸ்ட்டு கிளாஸுங்கிறதுனால இந்த டெர்மினாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் போக நான் விரும்பலை. அதுதான் இஸ் இட் ஓகே? ஸோ இதுதான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி சம் பண்ணுறது, எப்படி ப்ராடக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இது தெரிஞ்சால் இசட் இன்ட்டு இசட் பார் என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். திஸ் இஸ் நத்திங் பட் யாரு? மாட் இசட் ஸ்கொயர். ஸோ இசட் இன்ட்டு இசட் பாருக்கு இசட் இன்ட்டு இசட் பார் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? மாட் இசட் ஸ்கொயர் வரும். இசட் ஓகே? ஸோ நெக்ஸ்ட் நான் யார் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன்னா காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? டொமைனில் எந்த ஒரு எலமெண்ட் கொடுத்தாலும் வேல்யூ ரியல் நம்பராக இருந்தால் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்கிறேன். காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறோம்? டொமைனில் எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் வேல்யூ காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அல்லது கோடொமைன் இஸ் சப்செட் ஆஃப் சி. அது காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எஃப் ஃப்ரம் சப்செட் யூ டு சி. அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த ஒரு எலமெண்ட் இசட் இன் யூ கொடுத்தாலும் எஃப் ஆஃப் இசட்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரைட்?
தான் பார்த்தோம் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எந்த ஃபார்மில் இருக்க போகுது, ரியல் பார்ட் ப்ளஸ் ஐ டைம்ஸ் இமேஜினரி பார்ட்னு இருக்க போகுது. எஃப் ஆஃப் இசட்டை நான் எப்படி டினோட் பண்ணுறேன் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் எப்படி டினோட் பண்ணுறேன்னா u ப்ளஸ் ஐவி, வேறு யூங்கிறது யாரு, ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட், விங்கிறது யாரு, imaginary part of f of z. Is that okay? So any complex valued function is of the form u plus iv, where u is the real part of f, v is the imaginary part of f. Quick சில examples பார்த்துருவோமா? நீங்க யாராவது சொல்லுங்க, எக்ஸாம்பிள் சொல்லுங்க குயிக்கா. will define. Examples of a complex valued function சொல்லுங்க. இது நமக்கு ரொம்ப ரொம்ப த்ரோட்டா இந்த காம்ப்ளெக்ஸ் கிளாஸஸ்ல ஃபுல்லா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் குயிக்கா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு வாங்க. So I want to make you feel comfortable. That's it. f of z equal to z. Whenever ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது டொமைன் அண்ட் கோடொமைன் நம்ம டேக் கேர். கோடொமைன் கூட அடுத்த விஷயம். டொமைன் we should take care first domain. So என்ன சொன்னீங்க, ஃபங்க்ஷன் from where to where? C to C. Very good. Function from C to C. என் டொமைன் யாருன்னு எடுத்துக்கலாம், whole complex plane to complex plane defined by f of z. யாருன்னு என்ன டிஃபைன் பண்றீங்க? z z. f of z equal to z denote பண்ணா நம்ம இப்பதான் பார்த்தோம் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபார்ம் u plus iv. ஸோ வேர் யூங்கிறது யாருங்க, யூங்கிறது யார், வெரி குட், எக்ஸ். விங்கிறது யாரு, y. ஒய், வெரி குட். ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாமே குட்டி குட்டியா இருந்தாலும் இதனால நமக்கு ரொம்ப தான். ஸோ இஸ் தேர் எனி அதர் ஃபங்க்ஷன்? e power z. f from C to C, f by f of z equal to e power z. e power z. அதுக்கு முன்னாடி நான் e power z க்கு நான் வர்றேன். ரொம்ப சிம்பிளா டிஃபைன் பண்ணலாம். z bar அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். f is a function from C to C defined by f of z equal to z bar னு டிஃபைன் பண்ணலாம். இப்படி டிஃபைன் பண்ணா uங்கிறது யாரு, Same equal to x vங்கிறது யாரு, minus y. minus y. So next f of z equal to z square அப்படின்னு டிஃபைன் பண்ணா uங்கிறது யாரு, போட்டுருக்கவங்களுக்கு தெரியும், x square minus y square. x square minus y square. vங்கிறது யாரு, 2xy வரும். if you check 2xy. so uங்கிறது x square minus y square, vங்கிறது 2xy. so இப்படி அப்படியே போட்டு போனோம்னா is there any very simple functions, mod z, right? One can define mod z or mod z square. One can define anything. So what is u here? f of z equal to mod z square define பண்ணா uங்கிறது என்னது, x square plus y Square square. plus y square. very good, x square plus y square. What is b? The imaginary part என்னது, 0 sir. 0. There is no imaginary Zero, part. sir. Mod z square purely real number. There is no imaginary part. So b equal to 0 அப்படின்றது சொல்லலாம். இது எந்த ஃபார்ம்ல இருக்கு, x square plus y square plus I times 0ங்கிற ஃபார்ம்ல இருக்கு. Is that okay? So these are all very easy examples of a complex valued function. இப்போ கொஞ்சம் அடுத்த லெவல் போனோம்னா f of z equal to 1 by z அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். 1 by z டிஃபைன் பண்ணா முதல்ல டொமைன் யாரு, டொமைன் we should take care of domain. What is the domain of this function? C minus 0. For z equal C to minus 0. z belongs to c minus 0. நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு தான் 1 by z டிஃபைன்ட் ஆயிருக்கு, ரைட்? இதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். பின்னாடி இதை பத்தி நம்ம ரொம்ப பார்க்க போறோம், பார்ப்போம். ஓகே, ஸோ குயிக்காக ரிவைஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் z. ஆனால் நீங்கள்
ரொம்ப ஈஸியான ஒரு ஃபங்க்ஷனை விட்டுட்டோம். ட்ரிவியல் ஃபங்க்ஷன். இதுதான் மேத்தமெட்டிக்ஸ் அடிக்கடி இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். What is that equal to constant, right? One can define constant function. Constant function என்ன அர்த்தம்? For every z in C, f of z equal to some finite constant, right? So constant function உமே complex valued function. Is that okay? Constant function z, z bar, z square, mod z square, e power z, sin z, cos z, polynomial functions, நிறைய உள்ளுக்குள்ள இதை பற்றி நம்ம நிறைய படிக்க போகிறோம், ரைட்? காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷனுமே இந்த ஃபார்மில் தான். குட். அப்புறம் நம்ம எதை பற்றி டிஃபைன் பண்ண போகிறோம்னா, இல்லை அகெயின் சில ஜாமெட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். லெட் மீ draw some picture. சென்டர் நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஆர் ரேடியஸ்ல போட்ட ஒரு சர்க்கிள், ஆர் ரேடியஸ்ல போட்ட ஒரு சர்க்கிள். ஸோ இந்த பவுண்டரியில எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இசட்டுக்கும் ஏக்கும் உண்டான தூரம் என்னது? ஆர் சார். இந்த பவுண்டரியில எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இசட்டுக்கும் ஏக்கும் உண்டான தூரம் யாரு? ஆர். எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த பவுண்டரியில். அப்போ இந்த சர்க்கிளை செட்டா எழுதுவோமா? சர்க்கிளை சென்டர். இந்த சர்க்கிள் சென்டர் யாரு? ஆர். ஏ ரேடியஸ் என்ன? ஆர். ஸோ இதை வந்து செட்டா எழுதுவோமா? யாராவது செட்டா சொல்லுங்க பார்ப்போம். நான் இந்த சர்க்கிளை ஒரு செட்டா எழுதுன்னு ஆசைப்படுறேன். ஆனால் இந்த சர்க்கிளில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எனக்கும் என்ன தெரியும்? அந்த பாயிண்ட்டுக்கும் ஏக்கும் உண்டான தூரம் எக்ஸாக்டாக ஆர்னு தெரியும். ஸோ இந்த சர்க்கிளில் நான் எந்த மாதிரி பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறேன்? Z such that modulus z minus a less than r. Z such that கரெக்டாக சொல்லிட்டீங்க, மாற்றி சொல்கிறீங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் Z அண்ட் A எக்ஸாக்டாக என்ன இருக்குன்னா சர்க்கிளில் தான் கலெக்ட் பண்ணுறேன். இந்த சர்க்கிள் equal to r. எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு ஆர். மெதுவாக அதுக்குள்ளே வர்றேன். அப்போ உள்ள ஒரு பாயிண்ட் இருக்கா? காலி W அல்லது காலி B. இந்த ஏக்கும் பிக்கும் உண்டான தூரம் யாரு? இந்த சர்க்கிள்குள்ள ஒரு பாயிண்ட், இன்டீரியர் ஒரு பாயிண்ட் எடுத்தா என்ன இருக்கும்? எந்த பாயிண்ட் இந்த சர்க்கிள்குள்ள எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த சென்டருக்கு உண்டான தூரம் என்னவா இருக்கும்? இந்த கம்பாரிசன் ஆரோட கம்மியா இருக்கு சார். ஆரோட கம்மியா இருக்கும். அதுக்கு பேரு தான் ஓப்பன் பால் சென்டர் ஏ ரேடியஸ் ஆர்னு சொல்லுவாங்க. என்னது? ஓப்பன் பால். மெட்ரிக் ஸ்பேஸ்ல படிச்சிருப்பீங்க. இதான் ஐ வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் அகைன். சென்டர் ஏ ரேடியஸ் ஆர் பாசிட்டிவ். ரேடியஸ் ஆர் பாசிட்டிவ். ஏன்னா ரேடியஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். எந்த பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்றேன்? இந்த இன்டீரியர் பாயிண்ட்ஸை, இந்த சர்க்கிள்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்றேன். அவன் யாரு? கலெக்ட் ஆல் இசட் இன் சி. என்ன கம்பாரிசன்? அந்த இசட்டுக்கும் ஏக்கு உண்டான தூரம் என்னவா இருக்கணும்? லெஸ் தென் ஆர் இருக்கணும். லெஸ் தென் ஆர். இதுதான் ஓப்பன் பால் சென்டர் ஏ ரேடியஸ் ஆர் பாசிட்டிவ். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரை கலெக்ட் பண்றேன். இசட்டுக்கும் ஏக்கு உண்டான தூரம் பார்க்குறேன். ஆரை விட கம்மியா இருந்தா ஓப்பன் பால்ல இருக்கும், ரைட்? ஓப்பன் பால் சென்டர் ஏ ரேடியஸ் ஆர் பாசிட்டிவ். குயிக்காக நம்ம சில திங்ஸை ரிவைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதான் இப்போ எப்போ ஒரு செட்டை ஓப்பன் செட் இன் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல சொல்றேன்னா டெஃபினிஷன் இது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க ரீகால் பண்ணிக்கணும், நத்திங் ராங். எப்போ ஒரு செட்டை நான் ஓப்பன் செட் அப்படின்னு சொல்றேன்னா எந்த பாயிண்ட் யூல எடுத்தாலும், ஓகே, எந்த பாயிண்ட் யூல எடுத்தாலும் என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு ஆர் பாசிட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஓப்பன் பால் சென்டர் அட் இசட் வித் ரேடியஸ் ஆர் கம்ப்ளீட்லி கண்டைன்ட் இன் ஜியோமெட்ரிக்கல் பிக்சரா போடணும்னா எப்போ ஒரு செட்டு ஓப்பன் செட்டுங்கிற அந்த செட்டுக்குள்ள எந்த பாயிண்ட் எடுத்தாலும்
ஒரு ஸ்மால் ரேடியஸ் அரௌண்ட் இசட் கண்டுபிடிக்கணும். ஓகே, such a way that and the ball completely contained in யூல இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி செட்டுக்கு பேரு ஓப்பன் செட் அப்படின்னு சொல்றோம். இஸ் தட் ஓகே? டெஃபினேஷன் பாருங்க. ஓப்பன் செட்னு என்ன அர்த்தம்? எந்த பாயிண்ட் யூக்குள்ள கொடுத்தாலும் இசட் அதை சுற்றி ஒரு ஆர் பாசிட்டிவ் கண்டுபிடிக்க முடியும், ஒரு ஆர் கண்டுபிடிக்க முடியும். ஓப்பன் பால் சென்டர் அட் இசட், நீங்க கொடுத்த இசட் வித் ரேடியஸ் ஆர் கம்ப்ளீட்லி கண்டெய்னிங். such a set is known as open set. மெட்ரிக் ஸ்பேஸ்ல நீங்க படிச்சிருக்கீங்க. பை டெஃபினிஷன் எவ்வரி ஓப்பன் பால் இஸ் ஓப்பன் செட். ஓப்பன் பாலா இருந்தா ஓப்பன் செட்டாகவும் இருக்கும். ஸோ ஜாமெட்ரிக்கா யாரெல்லாம் ஓப்பன் செட்ன்றதை வியூ பண்ணுவோமா? ஸோ ஜாமெட்ரிக்கு என்னென்ன செட் ஓப்பன் செட்டுங்கிறத வியூ பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் சம்டைம்ஸ். லெட் மீ இப்போ இந்த செட்டு எழுதுங்களேன். இந்த செட்டு ரியல் ஆக்சிஸ் மட்டும் எழுதுங்களேன். ரியல் ஆக்சிஸ் செட்டு எழுதுங்க பார்ப்போம். ரியல் ஆக்சிஸ்ங்கிறது சப்செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பிளேன், ரைட்? ஸோ ரியல் ஆக்சிஸ் செட்டை எழுதுங்க பார்ப்போம். யாரா கலெக்ட் பண்ணுவீங்க? எந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரை கலெக்ட் பண்றேன் இந்த ரியல் ஆக்சிஸ்ல? நான் கேக்குறது இந்த ரியல் ஆக்சிஸ் 0 வர்ற மாதிரி இருக்க எல்லா செட்டையும் கலெக்ட் பண்ணுங்க. வெரி குட். ரியல் ஆக்சிஸ் செட்டை எழுதணும்னா கலெக்ட் ஆல் காம்ப்ளெக்ஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்க இருக்கான்னா அவன் எந்த ஃபார்ம்ல இருப்பான்? இந்த ரியல் ஆக்சிஸ்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கா? 0i x plus i0ங்கிற ஃபார்ம்ல இருப்பான், ரைட்? i0ங்கிற ஃபார்ம்ல இருக்கும். ஸோ செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் such that யார் 0 ஆகலாம்? இமேஜினரி பார்ட் 0 ஆகலாம். இமேஜினரி பார்ட் 0 த ரியல் ஆக்சிஸ், ரைட்? இது ஒரு செட்டா பார்த்துட்டோம். இப்போ இந்த ரியல் லைன்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தான்னா அவனோட இமேஜினரி பார்ட் 0 ஆகுது. இந்த ரியல் லைனுக்கு மேல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கான்னா அவனோட இமேஜினரி பார்ட் என்னவா இருக்கும்? என்ன கம்பாரிசன்? 0வா, கிரேட்டர் தென் 0வா, லெஸ் தென் 0வா? greater than 0. அப்போ இந்த ரியல் ஆக்சிஸ்க்கு மேல எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தாலும், எங்க எடுத்தாலும் அதோட இமேஜினரி பார்ட் என்னவா இருக்கும்? greater than 0. பாசிட்டிவா இருக்கும். ஸோ செட்டா எழுதுவோமா? ஸோ அதுக்கு பேர் என்ன பேருன்னா அப்பர் ஆஃப் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் என்ன பிளேன்? அப்பர் ஆஃப் பிளேன். எல்லாமே சப்செட்ஸ் ஆஃப் டி. அப்பர் ஆஃப் பிளேன் செட் எழுதுங்க பார்ப்போம். above the real axis, above the real axis, அதான் அப்பர். above select all z in C. ரொம்ப சிம்பிள். செட் எழுதுறது என்ன கண்டிஷன்? அப்பர் ஆஃப் பிளேன்ல ஒரு greater than 0 சார். அவ்வளவுதான். இமேஜினரி பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0. ஏன்னா ரியல் ஆக்சிஸ்க்கு மேல above. சிமிலரா நான் யாரையும் டிஃபைன் பண்ணலாம். லோயர் ஆஃப் பிளேன் ஒன்று டிஃபைன் பண்ணலாம். லோயர் ஆஃப் பிளேன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? பிலோ த ரியல் ஆக்சிஸ். என்ன சொல்லுங்க பார்ப்போம். கலெக்ட் ஆல் z in C such that imaginary part of z less than 0. strictly less than 0. நீங்க இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தீங்கன்னா அவனோட இமேஜினரி பார்ட் பாத்தீங்க பிலோ த ரியல் ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா இதோட இமேஜினரி பார்ட் வந்து x plus iy, பட் ஆனா y வந்து நெகட்டிவா இருக்கும். இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் x plus iy எடுத்தீங்கன்னா y பாசிட்டிவா இருக்கும். இந்த ரியல் லைன்ல எக்ஸாக்டா y 0வா இருக்கும். அவ்வளவுதாங்க கம்பாரிசன். அப்பர் ஆஃப் பிளேன், லோயர் ஆஃப் பிளேன்
ஸோ லோயர் ஆஃப் பிளேன்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கானா அவனோட இமேஜினரி பார்ட் என்ன கம்பாரிசன் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் than 0. சிமிலரா நான் யாரையும் டிஃபைன் பண்ணலாம் ரைட் ஆஃப் பிளேன். கேன் யூ கெஸ் வாட் இஸ் ரைட் ஆஃப் பிளேன்? பிளேன்ல ரைட் ஆஃப் பிளேன் Real part greater than strictly greater than 0, sir. கரெக்ட். ஸோ ரைட் ஆஃப் பிளேனுங்கிறது யாருன்னா இமேஜினரி ஆக்சிஸ்க்கு ரைட் சைடில் இருக்கிறது. ஸோ இமேஜினரி ஆக்சிஸ்க்கு ரைட் சைடில் இருக்கிறவங்க எப்படி ட்ரா பண்ணுவீங்க? இப்படி. ஸோ இவங்கள ஸோ இங்கே எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தாலும், அதாவது யூனியன் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் கோடன்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் கோடன்ட்ல இருந்தானாலே ஒய்க்குள்ள ஒரு ஒய்ல ஒரு கண்டிஷன், சாரி ஒய்ல எக்ஸ்ல ஒரு கண்டிஷன் இருக்குங்க. என்ன கண்டிஷன்? X strictly greater than 0, sir. ஸோ ரியல் பார்ட் ஆஃப் இஸ் அட் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 0. இது ரைட் ஆஃப் பிளேன். சிமிலர்னா யாரையும் டிஃபைன் பண்ணலாம்? லெஃப்ட் ஆஃப் பிளேனையும் டிஃபைன் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஆஃப் பிளேன் யாரு? லெஃப்ட் ஆஃப் பிளேனுங்கிறது யாரு? இமேஜினரி ஆக்சிஸ்க்கு லெஃப்ட்ல இருக்கவங்கள தான் லெஃப்ட் ஆஃப் பிளேன் கால் பண்றோம். ஜாமெட்ரிக் மீனிங் நேம்லயே இருக்கு. லெஃப்ட் ஆஃப் பிளேன்னா யாராரு எந்தெந்த நம்பர்லாம் இருப்பாங்க. இங்க ஒரு இசட் எடுத்தோம்னா அதாவது யூனியன் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட். செகண்ட் அண்ட் தேர்ட்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ரியல் பார்ட்ல ஒரு கண்டிஷன் இருக்கு, எக்ஸ்ல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? ரியல் பார்ட் ஆஃப் இசட் Strictly less than 0. ஸோ இதுதாங்க பிளேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் பிளேனை 4ஆக பிரிக்கலாம். upper half plane. Upper half plane means geometrica above the real axis. Lower half plane below the real axis. Right half plane right side of the imaginary axis. Left half plane left side of the imaginary axis. அவ்வளவுதான். இப்போ நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எல்லா பிளேன்ஸுமே ஓப்பன் சப்செட்ஸ். எல்லா பிளேனுமே என்னது? ஓப்பன் சப்செட்ஸ். Is that okay? But லைன் ஓப்பன் செட்டா இருக்காது. ஏன்? ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் இமீடியட்டா ஜாமெட்ரிக் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுமா? லைன் ஒரு ஓப்பன் செட்டா இருக்க முடியுமா? பாயிண்ட் வச்சு ஒரு பால் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த லைனுக்குள்ளர அந்த பால் வராது. எஸ் கரெக்ட். அதே தான் ஜஸ்டிஃபிகேஷன் வேற எதுவுமே கிடையாது. லைன்ல பால் சிட் ஆகாது, அவ்வளவுதான். இஸ் இட் ஓகே? ஸோ ஓப்பன் பால்னா என்னன்னு நமக்கு தெரியுது, ஓப்பன் செட்னா என்னன்னு தெரியுது. காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல சில சப்செட்ஸ்லாம் நம்ம டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம், சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டெஃபினிஷனாக கொடுக்க போகிறேன். இட் இஸ் நோன் அஸ் டிஃபரன்ஷியபிள் அட் அ பாயிண்ட். குயிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், ரொம்ப டைம் நான் எடுத்துக்க இல்லை. Definition: let U, நான் என்ன எடுத்துக்கிறேன்? U என்ன எடுத்துக்கிறேன்? open subset of a function f from U to C is set to differentiable fundamental complex analysis is study about differentiable functions, right? நம்ம யாரை பற்றி டீப்பாக ஸ்டடி பண்ண போறோம்னா அந்த ஃபண்டமெண்டல் காம்ப்ளெக்ஸ் தியரியில் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ், ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன்ஸ், அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ், இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டீப்பாக. ஓகே, அந்த ஃபங்க்ஷன்ஸோட பிஹேவியர். ஓகே, let's see. So a function f from a open subset of C to C is set to differentiable at a point A in U. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, limit z approaches to A, f of z minus f of A by z minus A exist. இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா என்ன சொல்றேன்? f is differentiable at A ன்னு சொல்றேன். f is differentiable at A. Is that okay?
நீங்கள் ரியல் அனாலிசிஸில் படிச்சிருப்பீங்க, ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் அ பாயிண்ட் ஏனாலும் இதே டெஃபினிஷன் தான் வரும். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸிஸ்ட்னு வரும். டெஃபினிஷன் பார்க்க காம்ப்ளெக்ஸ் வேல்யூட டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனு ரியல் வேல்யூ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனுக்கு சேமாக தெரியும், ஆனால் சேம் கிடையாது, நிறைய வகையில் வித்தியாசப்படும். ஏன் அப்படிங்கிறத நான் ஒரு குயிக் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்க போகிறேன். ரைட். ஸோ ஆர்ல ஒரு பாயிண்ட் ஏவை கொடுத்துட்டேன். இந்த பாயிண்ட்டை நான் அப்ரோச் இந்த ரியல் லைன்ல ஒரு பாயிண்ட்டை நான் அப்ரோச் பண்ணணும், ஏங்கிற பாயிண்ட் அப்ரோச் பண்ணணும்னா எனக்கு எத்தனை டைரக்ஷன்ஸ் தான் இருக்கு? 2 directions. either நான் எப்படி அப்ரோச் பண்ணலாம், லெஃப்ட்ல இருந்து அப்ரோச் பண்ணலாம் ஆர் ரைட்ல இருந்து அப்ரோச் பண்ணலாம். ரெண்டு டைரக்ஷன் தான், ஸோ லெஃப்ட் ஆர் ரைட். ஸோ ஆர்ல ஐ மீன் ரியல் நம்பர் சிஸ்டத்துல ஒரு பாயிண்ட் அப்ரோச் பண்றேன்னா there are 2 directions, either left or right. பட் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல ஒரு பாயிண்ட் நான் கொடுத்துறேன்னா இந்த பாயிண்ட்டை நான் எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட் லைன்ல அப்ரோச் பண்ணலாம், ரைட்? இல்லைன்னா இப்படி போய் அப்ரோச் பண்ணலாம், இப்படி போய் அப்ரோச் பண்ணலாம், இல்லைன்னா ஜிக்ஜாக் இந்த பாத்ஸ் வழியாக அப்ரோச் பண்ணலாம். எந்த டைரக்ஷன் 360 டிகிரியில் எந்த டைரக்ஷனில் வேணால் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இங்கேயே எனக்கு லிமிட்ல டெஃபினிஷன் வேறுபடுது. இதான் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரியல்ல லிமிட் எக்ஸிஸ்ட்னா லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி ரெண்டும் சேமாக இருந்தால் போதும், லிமிட் எக்ஸிஸ்ட்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல ஒரு பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட்னா இண்டிபெண்ட் ஆஃப் த பாத், எந்த பாத்து வழியா அந்த பாயிண்ட் அப்ரோச் பண்ணாலும் வேல்யூ ஆஃப் த லிமிட் எக்ஸிஸ்ட்னா இட் மஸ்ட் பி யூனிக்கா இருக்கும். இஸ் த பாயிண்ட் கிளியர்? அதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால ரியல் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனுக்கும் காம்ப்ளெக்ஸ் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனுக்கும் there are plenty of difference. அது வேற இது வேற. நம்ம பார்க்க போறோம், ஒவ்வொன்றும் நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ இது முதல் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ங்கிறதுனால நிறைய இந்த சப்ஜெக்டோட படிக்கிறதுக்கான கியூரியாசிட்டி கொஷின்ஸ் தான் நான் இன்னைக்கு நான் நிறைய கொடுக்க போறேன். ஸோ தட் வில் லேர்ன் த்ரூ இன்ட்ரெஸ்ட். நம்ம இன்ட்ரெஸ்டா இந்த சப்ஜெக்டை படிக்கலாம். இதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைனாலும் ஐ வாண்ட் டு மேக் இட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இந்த டெஃபினேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் இஸ் செட் டு டிஃபரன்ஷியபிலிட்டி ஏன்னா லிமிட் z approaches to a f of z minus f of a by z minus a exist. இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஃபங்க்ஷன் என்ன சொல்றேன்? டிஃபரன்ஷியபிள் அட் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்றேன், ரைட்? அப்புறம் குயிக்கா அடுத்த டெஃபினேஷன் என்னன்னா f is holomorphic. f is holomorphic ஆனா ஓப்பன் செட் u அப்படின்னா என்ன அர்த்தம்னு கொடுக்க போறோம். ஆனா ஓப்பன் செட் u என்ன அர்த்தம்? if f is differentiable at each point, each a in u. அந்த ஓப்பன் செட்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருந்தா அந்த ஃபங்க்ஷனை ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு கால் பண்றோம். டிஃபரன்ஷியபிள் அட் அ பாயிண்ட்டுக்கு தான் இந்த டெஃபினேஷன் கொடுக்கணும். டிஃபரன்ஷியபிள்ங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. லோக்கல் பிஹேவியர், பாயிண்ட்ல பேசுறது. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அட் அ பாயிண்ட் அப்படின்னு பேசுவோம். டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் அட் அ பாயிண்ட் அப்படின்னு பேசுவோம். லீனியர் ஃபங்க்ஷன் ஆனா செட்டுக்கு பேசுவோம், வெக்டர் ஸ்பேஸுக்கு தான் பேசுவோம். லீனியர் மேப்னா இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எ வெக்டர் ஸ்பேஸ் டு வெக்டர் ஸ்பேஸ். ஸோ லீனியர் மேப் அட் அ பாயிண்ட்னு பேச மாட்டோம், ரைட்? யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் அ செட் அப்படின்னு பேசுவோம். ellipsis ஃபங்க்ஷன் ஆன் அ செட் அப்படிதான் பேசுவோம். பட் டிஃபரன்ஷியபிலிட்டி கண்டினியூட்டிங்கிறது லோக்கல் பிஹேவியர், பாயிண்ட்டுக்கு பேசுறது.
a function is said to differentiable at the point a அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? limit z approaches to a f of z minus f of a by z minus a exist. அது மாதிரி அந்த ஓப்பன் செட்ல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் டிஃபரன்ஷியபிளா இருந்தா அந்த ஃபங்க்ஷனை ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இஸ் தட் கிளியர்? ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள் கொடுப்போம். f of z equal to z. இந்த ஃபங்க்ஷன் நான் என்ன கிளைம் பண்ண போறேன்? டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் சி எல்லா பாயிண்ட்லையும் டிஃபரன்ஷியபிள்னு சொல்ல போறேன். அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஆர்பிட்ரியா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். லெட் a belongs to c. ஏங்கிறது ஆர்பிட்ரி பாயிண்ட். என்னோட கிளைம் என்னது? f is differentiable at a. டிஃபரன்ஷியபிளான செட்டு சின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? எல்லா பாயிண்ட்லயும் டிஃபரன்ஷியபிள்னு சொல்லணும். ஆர்பிட்ரியா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த பாயிண்ட்ல என்னன்னு காட்ட போறேன்? f is differentiable at a ன்னு காட்ட போறேன். differentiable at a ன்னு காட்ட போறேன். அதுக்கு என்ன செக் பண்ணணும்? f of z minus f of a by z minus a இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும். சொல்லுவோமா? f of z யாரு? பை டெஃபினிஷன் படி. டெஃபினிஷன் பாருங்க. f of z யாரு? z. f of a ங்கிறது யாரு? பை டெஃபினிஷன் படி. f of a ங்கிறது யாருங்க? A by z minus, right? This is equal to 1. Limit exists. Z minus a get cancelled 1. So as z approaches to a, f of z minus f of a by z minus a exists as a finite number 1. அந்த லிமிட் தான் நம்ம யாருன்னு கால் பண்றோம்? டெரிவேட்டிவ் ஆஃப் f at a, f dash of a ன்னு சொல்றோம். இது நோட்டேஷன். f dash of a ங்கிறது என்னது? f is differentiable at a னா f dash of a ங்கிற நோட்டேஷன் stands for derivative of f at a. அந்த லிமிட் வேல்யூ இருக்கு பாருங்க, அதுதான் f dash of a. அப்போ f dash of a இங்க யாரு? இந்த ஃபங்க்ஷனுக்கு f dash of a ங்கிறது யாரு? the limit 1. 1 sir. அதான் டெரிவேட்டிவ். இஸ் இட் ஓகே? இப்போ பேஜ் ஆஃப்டர் இதுவே நான் எடுத்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எடுத்திருந்தா, எடுத்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா இருந்தா இந்த கோஷன்ட்டோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? f of z யாரு? f கான்ஸ்டன்ட்னா c. f of a வும் யார வந்திருக்கும்? C தான். c. அப்ப f of z minus f of a என்னன்னு வந்திருக்கும்? 0. 0. அப்ப அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் as a finite number 0. அப்ப டெரிவேட்டிவ் யாரு? f கான்ஸ்டன்ட்டா இருந்தா c. கான்ஸ்டன்ட்டா இருந்தா என்ன டெரிவேட்டிவ் யாரு? 0 sir. ஸோ டெரிவேட்டிவ்ங்கிறது வந்து 0 பை டெஃபனிஷன், ரைட்? பை டெஃபனிஷன் தான் இதை நம்ம சொல்றோம். பை டெஃபனிஷன் f dash of zங்கிறது டெஃபனிஷன் படி சொல்றோம். f dash of z equal to 0ங்கிறது. இஸ் இட் ஓகே? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் 0, ரைட்? அடுத்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் 0ங்கிறோம். இப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம இந்த லிமிட் வழியாவே ஆன்சர் பண்ண முடியாது, ரைட்? சம்டைம்ஸ் அது இட்ஸ் நாட் ஈஸி டு ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா z ஈக்குவல் டு e பவர் z அப்படின்னு கொடுத்தா நான் எதாவது வெரிஃபை பண்ண முடியாது. இட்ஸ் நாட் ஈஸி டு ஃபைண்ட் e பவர் z மைனஸ் e பவர் a பை z மைனஸ் a. இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் z approaches to a1 வெரிஃபை பண்றது இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி, ரைட்? இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் எனக்கு எப்படி தெரியும்? அது வெரிஃபை பண்றது ஈஸி இல்லை. எப்படி நான் கொடுத்த காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இல்லைன்னு செக் பண்றது கேட்டா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தியரம்ஸ்லாம் இருக்கு. So we'll going to introduce. ஓகே, சரி, ஓகே. சில ஃபங்க்ஷன் நீங்க டெஃபினிஷன் வழியாவே என்ன சொல்லிடலாம்? நாட் டிஃபரன்ஷியபிள்ங்கிறது டெஃபினிஷன் வழியாவே சொல்லிடலாம். உதாரணத்துக்கு நான் இப்படி எடுத்துக்கிறேன். யார் எடுத்துக்கலாம்? f of z equal to
mod z எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. not mod z, let me take mod z square. Mod z square. நான் என்னோட எய்ம் என்னன்னா இஸ் எய்ம் இஸ் டு ஷோ இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் ஜீரோன்னு கண்டு போகிறேன். பார்ப்போமா இது எப்படி டிஃபரன்ஷியபிள் அட் ஜீரோன்னு பார்ப்போமா. இது டிஃபரன்ஷியபிள் அட் ஜீரோனா நான் எதை வெரிஃபை பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். டெஃபினேஷன் புரிஞ்சா? லிமிட் z tends to 0. Just a minute. From class. Yeah, that's it. Yes. Okay, sir. Yeah. Token இருக்கு சார். இப்போ தெரியல சார். அதாவது ஆல்ரெடி வாங்கினது இருக்கு, இன்னும் வாங்கல. ஐம் சாரி. ஸோ இது எப்படி வெரிஃபை பண்ணணும்? யாரை வெரிஃபை பண்ணணும்? எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாட் இசட் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் எப்படி ஜீரோனா யாரை வெரிஃபை பண்ணணும்? எஃப் ஆஃப் இசட் மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ பை இசட் மைனஸ் ஜீரோ. இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். லிமிட் இசட் டென்ஸ் டு ஜீரோ. இது யாரு? லிமிட் இசட் டென்ஸ் டு ஜீரோ mod z ஸ்கொயர் f of zங்கிறது mod z ஸ்கொயர். f of 0ங்கிறது யாரு? 0 பை z. இது யாரு? முன்னதான் பார்த்தோம். mod z ஸ்கொயர்ங்கிறது யாரு? Z bar. z into z bar by z. So இந்த z and z get cancel. So as z approaches to 0, z bar எங்க தான் போகும்? z 0க்கு போகுது. அப்ப z bar எங்க தான் போகும்? 0க்கு தான் போகும், ரைட்? அப்ப பாருங்க f of z equal to mod z ஸ்கொயர்னு டிஃபைன் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் அட் 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம், ரைட்டுங்களா? நான் இப்படி டிஃபைன் பண்றேன். எப்படி டிஃபைன் பண்ண போறேன்? f of z equal to mod z அப்படின்னு டிஃபைன் பண்ண போறேன். கிளைம் என்ன கிளைம்னா இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் 0ன்னு சொல்ல போறேன். இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் 0. எப்படி காட்ட போறோம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தென் இட் மஸ்ட் பி யூனிக். லிமிட் z approaches to a g of z exist அப்படின்னா என்ன அர்த்தம்னா then it must be unique. It must be unique. எக்ஸிஸ்ட்னாலே அது யூனிக்கா தான் இருக்கும். அதாவது வேல்யூ ஆஃப் த லிமிட் does not depends upon the path. எந்த டைரக்ஷன்ல அப்ரோச் பண்ணாலும் வேல்யூ ஆஃப் த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி யூனிக்கா இருக்கணும். அப்பதான் எக்ஸிஸ்ட், இல்ல டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம்? f of z equal to mod z. கிளைம் என்னது? இட்ஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் 0. அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலன்னு சொல்லணும். சொல்லுவோமா? f of z minus f of 0 by z minus 0 பார்க்கிறேன். இது யாரு? f of z யாரு பை டெஃபினிஷன்? mod z. mod z. f of 0 யாரு? f of 0 யாரு? f of z equal to mod z னா f of 0 யாரு? 0 mod z by z. இப்போ பாருங்களேன், நீங்க z approaches to 0 on பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ல வந்தீங்கன்னா பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ் பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ல வந்துச்சுன்னா mod z ஓட வேல்யூ என்ன வரும்? z னே வரும். ஸோ z by z னு வரும். z by z. ஏன்னா z பாசிட்டிவ்னா mod zங்கிறது அதே தான் வரும் 1. இப்போ z approaches to 0 நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் வழியா வந்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ அப்ப என்ன வரும்? mod z அப்ப என்ன ஆயிடும்? minus z.
-1. சப்போஸ் நான் z approaches to 0 பாசிட்டிவ் இமேஜினரி ஆக்சிஸ்ல வந்தா அப்போ என்ன வேல்யூ வரும்? z எந்த ஃபார்ம்ல இருக்கும் பாருங்க. z எந்த ஃபார்ம்ல இருக்கும்? பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல வந்தா, பாசிட்டிவ் இமேஜினரி ஆக்சிஸ்ல வந்தா இங்க இருக்கிற z எந்த ஃபார்ம்ல இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஐஒய்ஸ் 0 வெரி plus குட். I. நாட் x plus iy. ஓகே, y பாசிட்டிவ். நான் பாசிட்டிவ் இமேஜினரி ஆக்சிஸ் தான் சொல்றேன். y பாசிட்டிவ். நீங்க mod zல சப்ஸ்டிட் பண்ணுங்க. z equal to iy னா mod z யார் வரும்? தூரம் தானே. mod z இங்க iy இருந்தா mod zங்கிறது என்ன வரும்? தூரம் தானே. எவ்வளவு தூரம்? Y. 0ல இருந்து iy க்கு தூரம் y. அப்ப iy மாடுலஸ் ஆஃப் iy by iy என்ன வரும் உங்களுக்கு வேல்யூ சொல்லுங்க பாப்போம். இல்லைங்க, mod z by z என்ன வரும்னு கேட்கிறேன். z equal to iy. அப்ப mod z by z என்ன வரும்? -i. சப்போஸ் நான் நெகட்டிவ் பியூர்லி நெகட்டிவ் இமேஜினரி ஆக்சிஸ் வழியா வர்றேன். இப்போ z எந்த ஃபார்ம்ல தான் இருப்பான்? iy. பட் ஆனா y ல ஒரு கண்டிஷன் என்னது? நெகட்டிவ் இமேஜினரி ஆக்சிஸ். அப்போ y என்னவா இருக்கும்? less than 0. லெஸ் தென் 0வா இருக்கும். இப்போ mod z யாரு சொல்லுங்க பாப்போம். I சார். இங்க -i5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். -i5 இருக்கும். i டைம்ஸ் 5 இருக்கும். mod z யாருன்னு கேக்குறேன். 5. அப்ப என்ன பண்றீங்க? y இங்க y யாரு? சார் உங்க ஆடியோ கேட்கல சார்.
கண்ணன் சார், சார் கண்ணன் சார். இருக்கேன் சார், இருக்கேன். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க சார். ஓகே சார். ஓகே. ரிசோர்ஸ் பர்சன் ஜாயின் பண்ணிடுவாரு, எல்லாம் வெயிட் பண்ணுங்க. 2 minutes வந்துருவாரு. ஐம் சாரி, ஸ்க்ரீன் தெரியுதா உங்க எல்லாருக்கும்? தெரியுது சார். ஓகே. ஸோ நம்ம எதை பற்றி பேசிட்டு இருந்தோம்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாட் இசட். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாட் இசட். Line is not differentiable at 0. It's not differentiable at 0. ஏன்னா எஃப் ஆஃப் இசட் மைனஸ் எஃப் ஆஃப் 0 யாரு? இசட் மைனஸ் 0 குயிக்காக போகணும்னா மாட் இசட் பை இசட். இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1
as z approaches to 0 on the positive real axis, minus 1 as z approaches to 0 negative real axis. So value of the limit depends on the path பொறுத்து வேல்யூ மாறுது. ஆனா நமக்கு என்ன தெரியும், லிமிட் எக்ஸிஸ்ட் தென் இட் மஸ்ட் பி யூனிக். ஸோ அதனால இந்த லிமிட் என்ன ஆகல, லிமிட் z approaches to 0 f of z minus f of 0 by z minus 0 does not exist. ஏன்னா யூனிக்னஸ் தியரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, லிமிட் எக்ஸிஸ்ட்னா தென் இட் மஸ்ட் பி யூனிக். பட் ஆனால் இங்கே லிமிட் ஓட வேல்யூ வந்து யூனிக்கா இல்லை, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத், ரைட்? பட் லிமிட் எக்ஸிஸ்ட்னா இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத். எந்த பாத் வழியாக அப்ரோச் பண்ணாலும் உங்களுக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகி சேமாக இருக்கும். இஸ் தட் ஓகே? பார்த்தீங்கன்னா நான் இந்த லிமிட் டெஃபினேஷன் வழியாக வெரிஃபை பண்ணுறது இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி. பட் தெர் ஆர் சம் ப்ரெஷர் தியரம்ஸ் இன் காம்ப்ளெக்ஸ். என்னன்னா ஒரு function differentiable at a point, complex valued function differentiable at a point செக் பண்றதுக்கு there are necessary and sufficient condition இருக்கு. என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். முன்னாடி சிஆர் ஈக்குவேஷன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஐ மே இன்ட்ரோடியூஸ். f equal to u plus iv அப்படின்றதுன்னா ux equal to vy and uy equal to minus vx. இதுக்கு பேர் என்னன்னா காஷி ரீமன் ஈக்குவேஷன், சிஆர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ux equal to vy and uy equal to minus vx. இதுக்கு பேர் என்னது காஷி ரீமன் ஈக்குவேஷன். இப்போ necessary and sufficient condition இதுதாங்க ரியல் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனுக்கும் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியபிள் சொல்றதுக்கு there is no such a promises theorems. either you have to go via limit definition வழியாக தான் போகணும், இல்லைனா தட் மே பி காம்பினேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் என்னால் கன்க்ளூட் பண்ண முடியும். பட் இங்கே a complex valued function is differentiable at A if and only if all the first order partial derivatives exist, that is ux, uy, vx, vy இதெல்லாமே exist and continuous such that CR equation அந்த பாயிண்ட்ல சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ux equal to vy at A and uy equal to minus vx at A. இது உங்களுக்கு அப்போ a complex valued function is set to differentiable at the point A அப்படின்னா அந்த பாயிண்ட்ல காஷி ரீமான் ஈக்குவேஷன் ட்ரூ ஆகணும், ஆல் த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகி கண்டினியூஸா இருந்ததுன்னா டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? அப்போ சிஆர் ஈக்குவேஷன் எந்தெந்த பாயிண்ட்லலாம் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலையோ அந்தந்த பாயிண்ட்ல நாட் டிஃபரன்ஷியபிள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். நான் எது வழியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, லிமிட் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஸ் த பாயிண்ட் கிளியர்? Let me quickly demonstrate through few examples. f of z equal to z bar. f of z equal to z bar. இங்க u யாரு? f of z equal to z bar னு டிஃபைன் பண்ணா u யாரு? x sir, x minus iy, right? So u of x comma y equal to x. x sir, u of x comma y ங்கிறது யாரு? minus y sir, minus y. So u x ங்கிறது யாரு? 1. Partial derivative of u with respect to x. u y யாரு? Partial derivative of u with respect to y. What is uy? Zero, sir. Right? So what zero is sir, vx? Vx வந்து minus, sorry, vx 0, I'm sorry. zero sir, 0, right?
So Vx 0, Vy equal to Minus minus 1. But இங்க பாருங்க Ux 1, but Vy 12. minus 1 at all the points. So Ux not equal to Vy. CR equation எந்த பாயிண்ட்லயுமே satisfied ஆகல. So what is your conclusion? எந்த பாயிண்ட்லயுமே CR Not equation satisfied ஆகல. So F is nowhere differentiable function. Nowhere differentiable function. இப்படி குயிக் ஆன்சர் பண்ணிட்டோம் பாருங்க. F z equal to z barங்கிறது இட்ஸ் a nowhere differentiable function. Right? இப்போதான் mod z வந்து not differentiable at 0 னு பார்த்தோம். ஓகே. F of z equal to mod z டிஃபைன் பண்றேன். இது யாரு? mod zங்கிறது யாரு? X square plus Not x square plus y square, square root of x square. 1 power 1 by 2 7 sir. Okay, good. Of course, whole square plus square root of x square plus y square, whole power 1 by 2. So what is u of x comma y? X square plus y square whole power half sir. Y square. What is v of x comma y here? 0 sir. 0. So ux ங்கிறது யாருன்னு பாருங்க. 1 by 2. 1 by some 2 silly 2 calculation. root of x square plus y square. இப்படி இருக்கும், right? x square plus y square. What is vy? 0 sir. பாருங்க ux vy எங்க தான் சேமா இருந்தா சேமா இருக்க முடியும்? If x not equal to 0, x comma y not equal to 0 comma 0 னா என்ன கன்க்ளூஷன்? x not equal to 0. அப்ப ux என்னவா இருக்க முடியாது? not equal to 0. Vy. right? அப்போ f of z equal to mod z not equal to 0 பிளேஸ்லனா என்ன satisfied ஆகலன்னு பாருங்க. CR equation satisfied பண்ணல. So what is our conclusion now? CR equation not hold for non-zero complex numbers. So என்ன conclusion? Already 0 ல differentiable இல்லன்னு தெரியும். F is nowhere differentiable function. ஏன்னா mod zங்கிறது z not equal to 0 னா அந்த பாயிண்ட்ல CR equation satisfied ஆகல. அதனால நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் நோவேர் நாட் டிஃபரன்ஷியபிள். ஆல்ரெடி 0 ல டிஃபரன்ஷியபிள் இல்லைன்னு தெரியும். ஸோ எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லையும் எனக்கு f of z equal to mod z டிஃபரன்ஷியபிள் கிடையாது. ஸோ இன் தட் வே நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நோவேர் டிஃபரன்ஷியபிளாங்கிறது குயிக்காக ஃபைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இஸ் தட் பாயிண்ட் கிளியர்? ஓகே. ஸோ இதுதான் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் டிஃபரன்ஷியபிலிட்டி. ஸோ வென்எவர் எங்கேயாவது நம்ம டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் செக் பண்ணோம் அப்படின்னா நான் எதாவது செக் பண்ணிட்டு போகலாம். காஷி ரீமான் ஈக்குவேஷன் ட்ரூவா இல்லையா அந்த பாயிண்ட்ஸில் அப்படின்னு செக் பண்ணிட்டு such a treasure theorem in complex. Okay. Sir, at point 0, 0 CR equation satisfy பண்ணதுலங்க சார் எங்க satisfy பண்ணுது? இந்த ஃபங்க்ஷனுக்கு இல்ல, ux எங்க தான் டிஃபைன்டு? ux எங்க தான் டிஃபைன்டு பாருங்க. x, y not equal to 0, 0 ல தான் டிஃபைன்டு. Is that point okay? 0 ல satisfy ஆகுமான்னு கேக்குறாங்க. Satisfy at 0 ல ux டிஃபைன்ட் இல்லங்க. ux யாருன்னு பாருங்க. x by square root of x square plus y square. At z equal to 0 indeterminate form. It's not make sense, right? அதனால ஓகே சார் z not equal to 0 னு வச்சுக்கிட்டேன். 0 ல ஆல்ரெடி செப்பரேட்டா வெரிஃபை பண்ணனும். இந்த ரெண்டு கேஸை பிரிக்கணும். mod z மட்டும் 0 ல நாட் டிஃபரன்ஷியபிள். நான் 0 ல பேசல, நம்ம பேசுறது நான் 0 ல. z not equal to 0 னா mod z not equal to 0 வா இருக்கும். அப்பதானே 1 by square root of x square plus y square makes sense. எங்க தான் make sense? z not equal to 0 ல இருந்தா that makes sense, right? Of course நம்ம z not equal to 0 ல தான் CR equation satisfied இல்லன்னு சொன்னோம். சார் சொல்லுங்க.
சார் அது நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷனா இல்ல ஒன்லி சஃபிஷியன்ட் கண்டிஷனா சார்? நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் போட்டேன். ஏன்னா நான் எல்லா ஹைபோதசிஸும் சேர்த்துக்கிட்டேன். இங்க பாருங்க, சிஆர் ஈக்குவேஷன் எல்லா பாயிண்ட்லயும் சாட்டிஸ்ஃபைட் ஆனா மட்டும் பத்தாது, எக்ஸிஸ்ட் எல்லாமே கண்டினியூஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸா இருக்கும். அப்போ there are some function which satisfies the CR equation, then it must be at some point, then it must be differential at the point. Other way true ஆன்னு கேக்குறேன். அதாங்க சொல்ல வரேன், சிஆர் ஈக்குவேஷன் ட்ரூ ஆச்சுன்னா டிஃபரன்ஷியபிள் நான் சொல்லல. எக்ஸ்ட்ரா என்ன ஹைபோதசிஸ் போட்டிருக்கேன், ux uy vx vy எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கணும் அட் ஏல. ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆல் த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் கண்டினியூஸ். அந்த ux uy vx vy எல்லாமே ஏல கண்டினியூஸாவும் இருக்கணும். ஓகே சார். ரெண்டு கண்டிஷன், சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனா மட்டும் பத்தாது, சிஆர் ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், எல்லா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸும் கண்டினியூஸாவும் இருக்கணும். அப்படின்னா டிஃபரன்ஷியபிள்னு சொல்றேன். இது எனக்கு இன்னொன்னு இமிடியேட்டா கத்துக் கொடுக்குது. சிஆர் ஈக்குவேஷன் எங்கெங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகலையோ இமிடியேட்டா அந்தந்த பாயிண்ட் நாட் டிஃபரன்ஷியபிள் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இஸ் இட் ஓகே? ஸோ அது இந்த நெசசரி அண்ட் கண்டிஷன் வச்சு நீங்க இதெல்லாம் ஈஸியா டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார், சாரி இ பவர் இசட், சைன் இசட், காஸ் இசட் எல்லாமே டிஃபரன்ஷியபிள் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண சொன்னா நீங்க சிஆர் ஈக்குவேஷன் வழியா ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் இந்த இப்போ ஒரு கொடுத்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இல்லையா அப்படிங்கிறது எப்படி நமக்கு செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டூல் கொடுத்தாச்சு, டூல் பாக்ஸ் கொடுத்தாச்சு காம்ப்ளெக்ஸ்ல. ஸோ இனிமேல் நம்ம படிக்க போற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன்ஸோட பிஹேவியரை பத்தி தான் படிக்க போறோம். இஸ் தட் ஓகே? இன்னைக்கு வரப்போற எல்லா பிளாக் பஸ்டர் தியரம்ஸுமே எதை பத்தி தான், ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி ஸ்டடி பண்றது தான். ஸோ ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியணும். ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்ன இருக்கு, இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியபிள் இருக்கு. அப்ப டிஃபரன்ஷியபிள் அட் அ பாயிண்ட்னா எனக்கு என்னன்னு தெரியணும். டிஃபரன்ஷியபிள் அட் அ பாயிண்ட் சொல்றதுக்கு எனக்கு யார் கொடுக்குறா, இந்த சிஆர் ஈக்குவேஷன் கண்டிஷன் கொடுக்கும். இதை நம்ம தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே சார்? சொல்லுங்க சார், ஹோலோமார்பிக்கும் டிஃபரன்ஷியபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு மட்டும் சொல்றீங்களா? ஒரு டிஃபரன்ஷியோ இது கிடையாது. ஹோலோமார்பிக் அப்படின்னா எல்லா ஹோலோமார்பிக் ஆனா செட் யூ அப்படின்னா என்ன டெஃபினிஷன் கொடுத்தேன், டிஃபரன்ஷியபிள் ஆன் யூவா இருக்கணும். அந்த செட்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். அப்பதான் அந்த டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்பதான் ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் ஆனா செட் அப்படின்னு சொல்றோம். இஸ் தட் ஓகே? ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஷியபிள்னா ஹோலோமார்பிக்னு சொல்லல, எல்லா பாயிண்ட்லயும் அந்த செட்ல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் டிஃபரன்ஷியபிளா இருந்தா தான் ஹோலோமார்பிக் ஆனா செட்னு சொல்றோம். ஓகே? ஓகே. அப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். எஃப் ஜி ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் அட் ஏன்னு தெரிஞ்சா என்னென்னலாம் டிஃபரன்ஷியபிளா இருக்கும் அப்படின்னா, ப்ராடக்ட், சம் எல்லாமே டிஃபரன்ஷியபிளா இருக்கும். ஆல்பா டைம்ஸ் எஃப் இது எல்லாமே டிஃபரன்ஷியபிள் அட் ஏவா இருக்கும். இது பேர் அல்ஜிப்ரா ஆஃப் டிஃபரன்ஷியபிலிட்டின்னு பேர். Sum of two differentiable functions is differentiable, product of two differentiable functions is differentiable, scalar multiple of two differentiable functions is differentiable. Is the point okay? இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சதுன்னா set of all functions on an open set U2C such that f is differentiable. இந்த செட்டை பத்தி உங்களால என்ன சொல்ல முடியும்? collect all differentiable function, எல்லா டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனையும் கலெக்ட் பண்றேன். இந்த செட்டை பத்தி என்ன சொல்ல முடியும் உங்களால? forms a vector space, forms a vector space over C, right? Yeah,
அதான் சொன்னேன் சம் ஆஃப் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷனா இல்லையா? எஸ் சார். Closed under addition, closed under scalar multiplication, closed under multiplication. So in fact this forms a ring. நீங்க அல்ஜிப்ரால படிச்சிருக்கீங்க. ஐயோ ரிங்னா என்ன டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். This forms a ring. Is the point clear? Forms a ring இது. Set of all differentiable functions forms a vector space, forms a ring. In fact, it forms a commutative ring. இது commutative தானே? ப்ராடக்ட்டை பொறுத்து commutative தானே? So it forms a commutative ring. It's in fact. Is that okay? அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எந்த மாதிரி பார்க்குறோங்கிறத பொறுத்து. தியரி என்ன ஹெல்ப் பண்ணி கொடுக்குது? காம்ப்ளெக்ஸ் தியரி என்ன ஹெல்ப் பண்ணி கொடுக்குது? சம் ஆஃப் டூ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் ப்ரூவ் பண்ண முடியும். ப்ராடக்ட் ஆஃப் டூ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளும் ப்ரூவ் பண்ணி கொடுக்குது தியரி மூலமா. Scalar multiple of a differentiable function also differentiable. The collection set of all differentiable functions forms a commutative ring, vector space. அதெல்லாமே வரும். Is the point clear? இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் இதே கிளாஸ்ல பேசினா நல்லா இருக்கும். நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். f of z equal to எப்படி டிஃபைன் பண்றேன்? 0 if z belongs to b of 0, 1 if z belongs to b of 2, 1. Is that okay? அப்போ என்னோட கேள்வியை தரவா புரிஞ்சுக்கோங்க. whether this function is differentiable or not. f is differentiable on the union or not. Union differentiable இல்லையா? கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் சொல்லுங்க. சார் பால் ட்ரை டிரா பண்ணுங்க சார். ஏன் நாட் இல்ல டிஃபரன்ஸ்? சார். சார் இப்போ அந்த பாயிண்ட் 1க்கு வந்து ரைட் சைடுல இருந்து நம்ம அப்ரோச் பண்றப்ப வேல்யூ 1 கிடைக்கும் சார். இதே லெஃப்ட் சைடுல இருந்து நம்ம அப்ரோச் பண்ணிட்டே வந்தோம்னா 0 கிடைக்கும் சார். எந்த சொல்லுங்க. b of 0, 1 வரையோமா? 0 சென்டரா வச்சு ஒரு ரேடியஸ்ல வரையோமா? ஓபன் பால். சோ அப்ப பவுண்டரி இன்க்ளூட் ஆகாது. 2 ஓபன் பால், அதனால இது டச் ஆகாது. ரைட்? இது 0. சார் யூனியன் எடுக்கும்போது அந்த பாயிண்ட் மிஸ் ஆகும் சார். எந்த பாயிண்ட் மிஸ் ஆகுது? 1ங்கற பாயிண்ட். மிஸ் ஆனா என்ன? ஏன் டொமைன்ல அதை நான் கன்சிடரே பண்ணலையே. கேள்வி வந்து இந்த டொமைன்ல ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இல்லையா அப்படிங்கிறது தான். இதுதான் கேள்வி. 1ல டிஃபைன் பண்ணணும். ஏன் 1ல டிஃபைன் பண்ணணும்? டிஃபைன் பண்ண இருக்கு டொமைன்ல இருக்கிற பாயிண்ட்ஸ்ல டிஃபரன்ஷியபிளா இல்லையாங்கிறது தான் கேள்வி. மிஸ் பண்ண பாயிண்ட்ஸை பத்தி கேள்வி இல்லை. சார் யூனியன் எடுக்கும்போது ஹோலா தானே சார் பார்க்கணும். இந்த கேள்வி கொடுத்ததோட பர்பஸே அதுதான். ஏன்னா டிஃபரன்ஷியபிள் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் டெமான்ஸ்ட்ரேட். இப்போ கனெக்டட்னஸ் சார். கனெக்டட் வேண்டாங்க. நம்ம டெஃபினிஷன்ல எதுக்குங்க கனெக்டட் போட்டோம்? கனெக்டடே வேண்டாம் நமக்கு. இப்போ b of 0, 1ல ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன்? 0 சார். 0. அப்போ b of 0, 1ல ஃபங்க்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணுது? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இல்லையா? டிஃபரன்ஷியபிள் சார். டிஃபரன்ஷியபிள். குட். அப்போ b of 0, 1ல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள். ஏன்னா அங்க கான்ஸ்டன்ட்டா இருக்கு. குட். b of 2, 1ல பாக்குறேன் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இல்லையான்னு பாக்குறதுக்கு அங்க கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் b of 2, 1ல ஃபங்க்ஷன் நான் 1 டிஃபைன் பண்ணிருக்கேன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அதனால b of 2, 1ல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருக்கு. b of 0, 1ல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள். b of 2, 1ல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் டிஃபரன்ஷியபிள். யூனியன்ல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் தானே டிஃபரன்ஷியபிள். ஏன் எனக்கு கனெக்டட்லாம் வேணும்? பாயிண்ட் கிளியர். டெஃபினிஷனை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். இப்ப யூனியன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் டிஃபரன்ஷியபிளா செக் பண்றது என்ன செக் பண்ணணும்?
பி ஆஃப் ஜீரோ கமௌண்ட்ல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் டிஃபரன்ஷியபிளா, பி ஆஃப் டூ கமௌண்ட்ல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் டிஃபரன்ஷியபிளா அப்படின்னு பார்க்கணும். இருந்ததுன்னா யூனியன்ல இருக்கு. யூனியன் என்னது? ரெண்டு செட்டப் சேர்ந்தது தானே யூனியனு. பி ஆஃப் ஜீரோ கமௌண்ட்ல ஃபங்க்ஷன் பார்த்தா கான்ஸ்டன்ட் பிஹேவ் பண்றான், டிஃபரன்ஷியபிள். பி ஆஃப் டூ கமௌண்ட்லயும் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள், ஏன்னா கான்ஸ்டன்ட். So what's the conclusion? நான் வந்து எங்க கேட்கல, பவுண்டரியில எங்கேயும் கேட்கலையே. அட் ஒன்ல டிஃபரன்ஷியபிளா அப்படின்னு எதுவும் கேட்கல. பவுண்டரி பாயிண்ட்ஸ் தான் நம்ம கேட்கவே இல்லை. நம்ம கேட்டது பால்ல, இந்த ஓப்பன் பால் பி ஆஃப் ஜீரோ கமா ஒன்ல டிஃபரன்ஷியபிளா, பி ஆஃப் டூ கமா ஒன்ல டிஃபரன்ஷியபிளா அப்படின்னா இங்க தான் கேட்கிறோம், உள்ளதான் கேட்கிறோம். நம்ம நம்ம பவுண்டரியை பத்தி டிஸ்கஸே பண்ணலையே. ஓகே சார், அப்ப டிஃபரன்ஷியபிள் டிஃபரன்ஷியபிள். ஸோ அதான் டெஃபினிஷன் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன் உங்களுக்கு. நேவிகேஷன் சார் எப்படி கேட்டிருந்தா இப்போ நாட் டிஃபரன்ஷியபிள்னு சொல்லணும் சார். நான் நாட் டிஃபரன்ஷியபிள் பத்தி நம்ம டிஸ்கஸே பண்ணல சார். இன் கேஸ் இது நாட் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்ல வந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கணும் சார்? நான் அந்த பிரச்சனைக்கே போகல. ஏன்னா கொடுத்த டொமைன்ல ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இல்லையான்னு பாக்குறதுக்கு எப்படி செக் பண்ணணும், அது தெளிவு டெஃபினிஷனை போய் புரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் அந்த கேள்வியை நான் கொடுத்தேன். பி ஆஃப் ஜீரோ கமௌண்ட்ல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் டிஃபரன்ஷியபிள். ஏன்னா பி ஆஃப் ஜீரோ கமௌண்ட்ல ஃபங்க்ஷனே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், எவ்ரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள். அதனால அங்க டிஃபரன்ஷியபிளா இருக்கான். நான் தான் சொன்னேன் டிஃபரன்ஷியபிள் அபவுட் பாயிண்ட், ரைட்? லோக்கல் பிஹேவியர் தான் டிஃபரன்ஷியபிலிட்டி. பி ஆஃப் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அட் ஒன்ல டிஃபைன்டே பண்ணலையே நம்ம. அட் ஒன்ல ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆயிருக்கா சார்? அதுதான் கேக்குறேங்க சார். அதாங்க டிஃபரன்ஷியபிள் அட் அ பாயிண்ட். நீங்க அத டெஃபினிஷன் புரிஞ்சுக்கணும். டிஃபரன்ஷியபிள் அட் அ பாயிண்ட் ஏன்னா அந்த ஏ எங்க இருக்கணும், டொமைன்ல இருக்கணுமா இல்லையா? ஓகே சார், பாயிண்ட் கிளியர்? எஸ். ஸோ இங்க பிரச்சனை இந்த பவுண்டரி பாயிண்ட்ஸோ இல்லை ஒன்னோங்கிறது பிரச்சனை இல்லை. கேள்வி கொடுத்த டொமைன்ல ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இல்லையா? அஃப்கோர்ஸ் டிஃபரன்ஷியபிள். என்ன ஜஸ்டிஃபிகேஷன்? பி ஆஃப் ஜீரோ கமௌண்ட்ல ஃபங்க்ஷனே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஆமா, எல்லாம் எவ்ரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள். அதனால பி ஆஃப் ஜீரோ கமௌண்ட்ல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் தான் டிஃபரன்ஷியபிள். குட், முடிஞ்சது. பி ஆஃப் டூ கமௌண்ட்ல பாக்குறேன், ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், டிஃபரன்ஷியபிள், எல்லா பாயிண்ட்லயும் டிஃபரன்ஷியபிள். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த டொமைன்ல இந்த யூனியன்ல ஒரு பாயிண்ட் எடுத்தா ஒன்னா எங்க இருக்க போறான்? பி ஆஃப் ஜீரோ கமௌண்ட்ல இருக்க போறான் அல்லது பி ஆஃப் டூ கமௌண்ட்ல இருக்க போறான். அங்கதான் டிஃபரன்ஷியபிள் தெரியுமே. கான்செப்ட் தெளிவா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா இல்லையா எல்லாருக்கும்? இந்த ஃபங்க்ஷன் கொடுத்த டொமைன்ல டிஃபரன்ஷியபிள். அகைன் சேம் கான்ஸ்டன்டா இல்லையான்னு கேட்காதீங்க. ஏன் சேம் கான்ஸ்டன்டா இருக்கணும்? சேம் கான்ஸ்டன்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாயிண்ட் கிளியர்? குட். நான் இப்படி ஜி எப்படி டிஃபைன் பண்றேன்? ஜி ஆஃப் இசட் எப்படி டிஃபைன் பண்றேன்? 2 if z belongs to p of 0, 1. I'm sorry, let me check if we define it. Good. If z belongs to b of 2, 1. 2 center வச்சு ஒரு radius, 0 center வச்சு ஒரு radius. Question: whether this function g is differentiable or not? Again, question same. g is differentiable on கொடுத்த டொமைன்ல டிஃபரன்ஷியபிளா இல்லையா? கொடுத்த டொமைன்ல ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இல்லையாங்க? டிஃபரன்ஷியபிள் தான் சார். டிஃபரன்ஷியபிள். ஏன்னா b of 0 கமௌண்ட்ல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட்டா இருக்கு, டிஃபரன்ஷியபிள். b of 2 கமௌண்ட்ல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட்டா இருக்கு, டிஃபரன்ஷியபிள். இஸ் தி பாயிண்ட் கிளியர்? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா இல்லையா? டெஃபினிஷன் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு செட்ல ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளான்னு கேட்டா அந்த செட்ல இருக்க எல்லா பாயிண்ட்லயும் டிஃபரன்ஷியபிளா இல்லையான்னு பார்க்கணும். நீங்க கொடுத்ததே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எல்லா பாயிண்ட்லயும் டிஃபரன்ஷியபிளா இருக்க போகுது, தெரியும் நமக்கு. இன்ஃபேக்ட் ஜி டேஷ் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது புரிஞ்சா? டெரிவேட்டிவ் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். 0 சார்.
வெரி குட், டெரிவேட்டிவ் 0. ஏன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் 0. f dash யார் சொல்லுங்க பாப்போம்? 0 சார். 0. இங்க இந்த இந்த எக்ஸாம்பிள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குதுன்னா, ஃபங்க்ஷன் கான்ஸ்டண்டா இருந்தா டெரிவேட்டிவ் 0. டெரிவேட்டிவ் 0வா இருந்தா ஃபங்க்ஷன் கான்ஸ்டண்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம எப்ப டிஃபைன் பண்ணிருக்கோம், இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சார். ஆன் b of 0,1 யூனியன் b of 2,1ல கேட்கிறேன். No, sir. நான் கான்ஸ்டன்ட். ஏன்னா ரெண்டு வெவ்வேறு வேல்யூக்கு வெவ்வேறு வேல்யூல எடுக்குது. ரெண்டு வெவ்வேறு பாயிண்ட்டுக்கு வெவ்வேறு வேல்யூ தானே எடுக்குது. 0ல என்ன வேல்யூ எடுக்குது சொல்லுங்க பாப்போம் இந்த ஃபங்க்ஷனு. f of 0 என்னங்க? பை டெஃபினிஷன் பார்த்து சொல்லுங்க. f of 0 என்னது? 0. f of 2 என்னது? 1. அப்ப எப்படி இந்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்டா இருக்க முடியும்? இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஆனா டெரிவேட்டிவ் 0. இஸ் தட் பாயிண்ட் கிளியர்? அகைன் இந்த g பாருங்க, நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். g is also non constant, right? ஸோ என்ன இங்க நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, a function f is constant. A function f is constant implies derivative என்ன ஆகும்? 0. டெரிவேட்டிவ் 0வா இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. So derivative 0 need not imply f is constant. இதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். Is that point clear? ஒரு simple example demonstrate these two things. டெரிவேட்டிவ் 0 வந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டோம். சார் இன் ரியலுக்கும் பொருந்துமாங்க சார்? அஃப்கோர்ஸ் ரியலுக்கும் பொருந்துங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கு, அதான் டெஃபினிஷன் நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அழகா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். 1 if x positive, -1 if x negative, whether this function differentiable or not. இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இல்லையா? டிஃபரன்ஷியபிள் சார். டிஃபரன்ஷியபிள். நீங்க படம் போட்டீங்கனாலே தெரியும். பாசிட்டிவ்ல 1 டிஃபைன் பண்றேன். அப்ப எப்படி போடணும் படம்? இப்படி போடணும். நெகட்டிவ்ல எப்படி டிஃபைன் 1. நெகட்டிவ்ல எங்க டிஃபைன் பண்றேன்? -1. இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் இல்லாம போனா எங்க மட்டும் தான் டிஃபரன்ஷியபிள் இல்லாம போகுது? -1 and 1. மைனஸ் வாட் 0ல சார். 0ல மட்டும் தான் ஃபெயில் ஆகுது. மத்த எல்லாத்துலயும் பாருங்க ஃபங்க்ஷன் ஸ்மூத் ஃபங்க்ஷன். there is no sharp, right? கொடுத்த ஃபங்க்ஷன் எங்க டிஃபரன்ஷியபிள்னு பாருங்க. எங்க டிஃபரன்ஷியபிள்? ஆன் x பாசிட்டிவா இருக்கும்போதும் x நெகட்டிவா இருக்கும்போதும். x all the non zero real numberல ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள், ரைட்? இன்ஃபேக்ட் அதோட டெரிவேட்டிவ் என்னது? 0. ஆமால்ல, டெரிவேட்டிவ் 0 தானங்க கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ல. சோ டெரிவேட்டிவ் 0, ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள், ஆனா நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ரியல்லி இது ட்ரூ. எப்ப ட்ரூ அப்படிங்கிற கேள்வி நீங்க ரியல்லே கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். எப்ப ட்ரூ தெரியுமா? கண்டினியூஸ் சார். நாட் கண்டினியூஸ். டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன், எவ்ரி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். எல்லா டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் தாங்க கண்டினியூஸ். J subset of our interval a function f from J to R. intervalனா தெரியுமா உங்களுக்கு? ஒரு டெஃபினிஷன் இருக்கு interval. differentiable connected or singleton sir, such that derivative 0 then f constant. இதுக்கு hint என்ன தெரியுங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து by mean value theorem. இன்டர்வல் அப்படின்னா இன்டர்வல்னா ஒரு டெஃபினிஷன் இருக்கு. என்ன டெஃபினிஷன் தெரியுங்களா? எப்போ ஒரு செட் இன்டர்வல்னு சொல்லுவோம்? connected or singleton sir. again what is mean by connected னு கேட்பாங்க. அப்படி கேட்டிங்கன்னா
சொன்னீங்கன்னா இன்டர்வல்னா என்னன்னா இஃப் எக்ஸும் ஒய்யும் ஜேல இருந்தா, சரி இஃப் எக்ஸும் ஒய்யும் ஜேல இருந்து வித் எக்ஸ் லெஸ் தென் இசட் லெஸ் தென் ஒய், தென் இசட் எங்க இருக்கணும்? ஜேல இருக்கணும். ஜேல இருக்கும். இது பேரு, இந்த மாதிரி செட்டுக்கு பேரு இன்டர்வல்னு பேரு. ஓகே, இப்போ இதுதான் டெஃபினிஷன் வச்சா ஓப்பன் இன்டர்வல் 0, u ஓப்பன் யூனியன் 2, 3 whether this set is interval? This set interval ah? நோ சார். No, why? 1,2 குள்ள இருக்கிற 1,2 சப்செட்டாவே இல்லைங்க சார். 1,2 ஜெல் என்ன சப்செட்டா இல்ல? ப்ளீஸ் கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. whenever எக்ஸும் ஒய்யும் ஜேல இருந்தா அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கு நடுவில் இருக்க எல்லா ரியல் நம்பரும் ஜேல இருக்கணும். அந்த செட்டுக்கு பேர் தான் இன்டர்வல். ரெண்டு எலமெண்ட்ஸ் எக்ஸும் ஒய்யும் ஜேல இருக்குன்னு தெரிஞ்சா அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்க எல்லா ரியல் நம்பரும் ஜேல இருக்கும். ரைட், இப்போ இந்த செட்ல 1ம் 2ம் இருக்கான். ஆனா 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்க எந்த ரியல் நம்பருமே இந்த செட்ல இல்ல. ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? நாட் அன் இன்டர்வல். J is not an interval. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நாட் அன் இன்டர்வல். இதெல்லாம் ரியலா வர கான்செப்ட், நீங்க படிச்சிருப்பீங்க நான் நினைச்சேன். வேற ஏதாவது ஒரு இன்டர்வல் சொல்லுங்க பாப்போம். ஓப்பன் இன்டர்வல் 0, infinity யூனியன் how do I write minus infinity, மைனஸ் 0. இன்ஃபினிட்டி. This is not an interval again, right? Not an interval. Yeah, 0 இல்ல. கரெக்ட். 1 இந்த செட்ல இருக்கு, -1 இந்த செட்ல இருக்கு. ஆனா 1க்கு நடுவுல இருக்க எலிமெண்ட் 0 இந்த செட்ல இல்ல, ரைட்? So this set is not an interval. Is the point okay? So என்னோட டொமைன் இன்டர்வல் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா டொமைன் இன்டர்வலா இருக்கணும். டெரிவேட்டிவ் 0னா அங்க ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட். This is true by mean value theorem, well known theorem, mean value theorem படி இந்த ரிசல்ட் ட்ரூ. சிமிலரா காம்ப்ளெக்ஸ்லி இந்த ரிசல்ட் ட்ரூ. எந்த மாதிரி ட்ரூ தெரியுமா? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். I will introduce. U open connected. U என்னவா இருந்தா ஓப்பன் கனெக்ட். ரொம்ப மெட்ரிக் ஸ்பேஸ்ல போய் எனக்கு குழப்பமா இருக்கு, எப்படி இந்த ஓப்பன் கனெக்டட் என்னால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நான் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு வேற என்ன, ஏன்னா இது ரொம்ப கனெக்டடுங்கிறதே ஒரு பெரிய நோஷன். இப்போதைக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஓப்பன் கனெக்டட் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த செட்டுக்குள்ள எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் அதை ஜாயின் பண்ற லைன் செக்மெண்ட் அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கும். அந்த செட் அந்த 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ற பாத்து அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு பாயிண்ட் ஏ இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் பி இருக்கு. வெதர் இந்த செட்டு கனெக்டடா இல்லையாங்கிறது எப்படி நான் ஜட்ஜ் பண்றதுன்னா, ஏவையும் பியும் ஜாயின் பண்ற பாத் எங்கேயே இருக்கு பாருங்க, அந்த செட்டுக்குள்ளேயே தானே இருக்கு. சரி, இன்னொரு வேளை கனெக்ட் பண்ண முடியலங்க சார். எப்படி வேணா கனெக்ட் பண்ணிக்கோங்க, பாத்து உள்ள இருந்தா போதும். அந்த அட்லீஸ்ட் ஒன் பார்த்தா சார். சார் பாத்து வெளிய வரணும். தேர் இஸ் a path. ஓகே. ஏதோ ஒரு பாத் மூலமா கனெக்ட் பண்ணனும். அந்த பாத் அந்த செட்டுக்குள்ளேயே இருந்தா போதும். ரைட், பாத் கனெக்டட். சிம்பிளா நான் என்ன சொல்றேன்னா பாத் கனெக்டட். எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் அந்த செட்டுக்குள்ள அந்த பாத் அந்த செட்டுக்குள்ளேயே இருந்தா போதும். அந்த ஏவையும் பியையும் ஜாயின் பண்ற பாத்து கம்ப்ளீட்லி கண்டெய்ன்ட் இன் தட் செட் தான் ஓப்பன் கனெக்டட். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்த b of 0, 1 union b of 2, 1, whether this set is connected, open connected or not? It's not connected. Yeah, செப்பரேஷன் இருக்கு சார். செப்பரேஷன் இருக்கு. கரெக்டா சொல்லுங்களேன். ஒரு பாத் வரைய முடியாது. 0வையும் 0 இந்த செட்டுக்குள்ள இருக்கானா இல்லையா? படம் தான் 0 இல்ல. இருக்குங்க. இருக்கு சார்.
பி ஆஃப் 0,1 நான் 0 சென்டரா வச்சு ஒரு ரேடியஸ்ல போடுற பால், பி ஆஃப் 2,1 நான் 2 சென்டரா வச்சு ஒரு ரேடியஸ்ல போடுற பால். 0வையும் 2வையும் நீங்க ஜாயின் பண்ற பாத் இருக்கு பாருங்க, அது எங்கேயே இருக்காது, அந்த செட்டுக்குள்ள இருக்காது. ஏன்? அந்த செட்ல யார் இருக்க மாட்டா, பவுண்டரி இல்ல அந்த செட்டுக்குள்ள, ஓபன் செட்ல இது. ஆனா அப்படி வரையறேன், என்ன பண்றது, இப்படி இருக்கும். இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, ரைட்? 0வையும் 1ஐயும் டிரா பண்ணீங்கன்னா 0வையும் 2வையும் ஜாயின் பண்ற பாத் எங்கேயே இருக்காது, கம்ப்ளீட்லி கண்டெய்ன் எங்க இருக்காது, அந்த யூனியனுக்குள்ளேயே இருக்காது. பாருங்க, ஏன்னா இந்த செட்டுக்குள்ள யார் இல்ல, இந்த யூனியனுக்குள்ள யார் இல்ல, 1 இல்ல, பவுண்டரி கிடையாது. நாட் ஒன்லி 1, எந்த பவுண்டரி பாயிண்ட்ஸுமே கிடையாது, ரைட்? நான் எப்படியுமே ஜாயின் பண்ண முடியாது. எப்படி ஜாயின் பண்ணாலும் யாரை இடிப்பேன், நான் யாரை ஹிட் பண்ணிடுவேன், பவுண்டரி ஹிட் பண்ணிடுவேன். பட் பவுண்டரி இந்த செட்லயே இல்ல. சோ நீங்க எந்த பாத்து ஜாயின் பண்ணாலும் அந்த பாத் எங்கேயே இல்ல, கம்ப்ளீட்லி நாட் கண்டெய்ன்ட் இன் தட் செட். ஸோ திஸ் இஸ் நாட் அ கனெக்டட் செட், நாட் கனெக்டட். ரொம்ப ரொம்ப இங்கிலீஷ பேசாம சொல்லணும்னா 2 பீஸா இருக்கு, அவ்வளவுதான். டிஸ்கனெக்டட், 2 தனித்தனி பீஸ். கனெக்டட்னா ஒரு சிங்கிள் பீஸா இருக்கணும், அவ்வளவுதான். கனெக்டட்னா என்னது, ஒரு சிங்கிள் பீஸா இருக்கும். இஸ் த பாயிண்ட் கிளியர்? ஸோ ஓப்பன் கனெக்டட்னா அவ்வளவு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஓப்பன் கனெக்டட்னா இவ்வளவுதான், எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் ஜாயின் பண்ற பார்த்து கம்ப்ளீட்டா. இப்போ இது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இது சொல்லுங்க பார்ப்போம். இவன் நான் எடுத்துட்டுருவோம், இந்த சென்டர் எடுத்துட்டுருவோம். T மைனஸ் சிங்கிள் அண்ட் 0 அவன் ஓப்பன் கனெக்டட் செட்டா இல்லையா? ஓப்பன் கனெக்டட் செட்டா இல்லையா? இங்க ஒரு பாயிண்ட கொடுக்குறேன், இங்க ஒரு பாயிண்ட கொடுக்குறேன், எப்படி ஜாயின் பண்ணுவீங்க? ஓகே, உங்களுக்கு ரொம்ப ஓகே. -2 2 பாத்துருக்கா இல்லையா? Is there, sir? ஏங்க நோ இருக்கு சார், சுத்தி போலாம். போக முடியாதா? இப்படி போய் இப்படி போக முடியாதா? இப்படி வந்து இப்படி வர முடியாதா? பாத்துருக்கா இல்லையா, அதான் கேள்வி. ஸ்ட்ரைட் லைன் பாத்துருக்கணும்லாம் சொல்லவே இல்லை, பாத்துருக்கு, அவ்வளவுதான், ரைட்? இப்ப நான் இப்படி ஒரு கேள்வி கொடுக்குறேன், யாரை மட்டும் ரிமூவ் பண்றேன்? பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸை மட்டும் ரிமூவ் பண்றேன். அந்த செட் பார்ட் கனெக்டடா இல்லையா? இங்க ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன், இங்க ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். எப்படி ஜாயின் பண்ணுவேன் நான்? பேரபோலா ஷேப்ல இப்படி வந்துக்கலாம், இல்லைன்னா எப்படி வந்துக்கலாம், ஸ்ட்ரைட் லைன்ல வரணும்னா இப்படி வந்துட்டு இப்படி வந்திருக்கலாம். இஸ் தட் ஓகே? பார்த்துருக்கு, அவ்வளவுதான் கேள்வி. எனக்கு இப்படியே வேணும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இஸ் தட் பாயிண்ட் ஓகே? ஸோ ஓகே, ஜாமெட்ரிக்கா புரிஞ்சுக்கிட்டோம் வாட் இஸ் மீன் பை ஓப்பன் கனெக்டட். U இஸ் ஓப்பன் கனெக்டட். U என்னவா இருந்தா ஓப்பன் கனெக்டட் செட்டா இருந்ததுன்னா உங்களோட டொமைன் ஓப்பன் கனெக்டட் செட், a function f from U to C such that டெரிவேட்டிவ் எல்லா பாயிண்ட்லயும் 0வா இருந்தா தென் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? கான்ஸ்டன்ட் must be constant. இதுதான் ரிசல்ட்டிங். கோர்ஸ் நான் ப்ரூவ் பண்ண போறது இல்லை, பட் இது தெரியாம தியரி மூவ் ஆகாது. ரொம்ப ரொம்ப பேசிக் ஃபண்டமெண்டல் பாயிண்ட். டொமைன் ஓப்பன் கனெக்டட் செட்டா இருந்து டெரிவேட்டிவ் எல்லா பாயிண்ட்லயும் 0வா இருந்ததுன்னா மட்டும்தான் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட். அப்போ ஓப்பன் கனெக்டட் செட்டுங்கிறது நெசசரி கண்டிஷன் இதை சொல்றதுக்கு. அதுக்கு தான் நம்ம ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தோம். டொமைன் ஓப்பன் கனெக்டட் செட்டா இல்ல, பட் அங்க ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் 0வா இருக்கு, பட் நாட் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அதுக்கு நம்ம கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இது ஒரு ஃபண்டமெண்டலா பண்ணியிருக்கோம். போக போக
நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்லோவா வாட் இஸ் மீன் பை லியோலிஸ் தியரம், என்ன மோட்டிவேஷன், வாட் இஸ் மீன் பை ஸ்குவார்ஸ் லெமா, வாட் இஸ் மீன் பை ஓப்பன் மேப்பிங் தியரம்ஸ், அதெல்லாம் என்ன சொல்ல வருது ஸ்லோ பை ஸ்லோவாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபீல் கம்ஃபர்டபுள் ஃபர்ஸ்ட். நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோமோ அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப்சர்வ் பண்ணுங்க, நான் எதையுமே அசியூம் பண்ணிக்கல. இந்த இந்த ஃபர்ஸ்ட் லெக்சருக்கு நான் ஏதாவது அசியூம் பண்ணிக்கிட்டேன்னா நான் எதையுமே அசியூம் பண்ணிக்கல. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம பாட்டுக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணோம், டிஃபரன்ஷியபிள் அட் அ பாயிண்ட்னா என்ன ஒரு டெஃபனிஷன், லிமிட் இசட் அப்ரோச்சஸ் டு எஃப் ஆஃப் இசட் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை இசட் மைனஸ் எக்ஸிஸ்ட். அதான் டெஃபனிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷனான செட்னா என்ன சொன்னோம், எல்லா பாயிண்ட்லையும் டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். டிஃபரன்ஷியபிள் அட் பாயிண்ட்டுக்கு ஒரு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் கொடுத்தோம், ரைட்? அப்புறம் என்ன பார்த்துருக்கோம், சம் ஆஃப் டூ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள், ப்ராடக்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் டிஃபரன்ஷியபிள். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஃபார்ம்ஸ் அ வெக்டர் ஸ்பேஸ், கம்யூட்டேட்டிவ் ரிங்லாம் பார்த்தோம். அப்புறம் இன்னொரு கான்செப்ட் என்ன பார்த்தோம், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருந்தால் டெரிவேட்டிவ் ஜீரோ, பட் டெரிவேட்டிவ் ஜீரோ இருந்தால் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தோம். அண்டர் வாட் கண்டிஷன் இட் மஸ்ட் பி ட்ரூ அப்படின்னு பார்த்தோம். ஃபைனலாக என்ன சொன்னோம், அந்த செட் வந்து ஓப்பன் கண்டெடாக இருக்கணும் அப்படிங்கிறதான் சொன்னோம். இட்ஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ நீங்கள் என்னன்னா இது வரைக்கும் குயிக்காக கோ த்ரூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, குவாசி ரீமான் ஈக்குவேஷன்லாம் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணிட்டு குயிக்காக கோ த்ரூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி பெட்டர். அதர்வைஸ் சீம்ஸ் லிட்டில் டஃப். ஓகே, ஸோ நான் இதோட கிளாஸ் முடிக்கிறேங்க. தேங்க்யூ சார். ஸோ இஸ் தேர் எனி டவுட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் இந்த கோர்ஸ். காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு டஃப்பாக இருக்கும். ஆனால் நான் இதை பார்த்துருக்கேன், சிங்குலாரிட்டிஸு இதை மட்டும் கண்டுபிடிக்க தெரிஞ்சுட்டு காம்ப்ளெக்ஸ் ஈஸின்னு சொல்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இட்ஸ் நாட் அபவுட் சிங்குலாரிட்டிஸ். இன்னும் நிறைய இருக்கு தியரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கு. யூ ஒன்ட் பிலீவ், காம்ப்ளெக்ஸ்ல டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படின்னு சொல்றதுக்கு 3 டெஃபினிஷன் இருக்கு. ஆல்ரெடி இப்போ நீங்க 2 பார்த்துட்டோம். டிஃபரன்ஷியபிள்னா லிமிட் எக்ஸிஸ்ட், அது ஒரு டெஃபினிஷன். இன்னொரு டெஃபினிஷன் நான் என்ன கொடுக்கலாம், காஷி ரீமான் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகி எல்லா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட்ன்றது 2வது டெஃபினிஷன். 3வது டெஃபினிஷன் ஒன்று இருக்கு, அதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல தான் பார்க்க போறோம், கிளிக் பண்ணி பார்க்க போறோம். நீங்க இதுவும் பார்த்துருப்பீங்க, அனலிட்டிக் ஃபங்க்ஷன்னாலும் ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷனாலும் ஒன்று அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஏன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கோர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், எதை என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியும், ப்ரொவைடட் நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் ஹியர். ஸோ வில் மீட் வெனஸ்டே. நம்ம வெனஸ்டே மீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார், எந்த புக்கு சார் ரெஃபர் பண்ணலாம்? நிறைய புக் இருக்குங்க. நீங்க ஒரு மெயினா 2 புக்கு சொல்லுங்களா சார்? மெயினா 2 புக் சொல்லணும்னா நீங்க மை கொஸ்டின் இஸ் அபவுட் அகைன், உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், உங்களுக்கு எதுக்காக கேக்குறீங்க? எனக்கு சிஎஸ்ஐ இருக்குதா சார்? சிஎஸ்ஆர் கேக்குறீங்களா? சிஎஸ்ஆர் இருக்கு அப்படின்னா ஐ கேன் ரெஃபர் மெனி புக், பட் பிரிஸ்கின்னு ஒரு புக் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதர்வைஸ் ஐ நீட் டு ரைட் ஸ்பெல்லிங். இல்லைங்க சார். நான் கூகுளில் டைப் பண்றேன், உங்களுக்கு அது தெரியும். நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் டு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். நான் 2-3 புக்கை சஜஸ்ட் பண்றேன். சரிங்க சார். எந்த புக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ, எந்தெந்த டாபிக் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் வந்து இருக்கு, இந்த புக்கு தான் அமேசான்ல 600. இந்த புக்கு தான் நான் சொல்றேன். ஓகே, உங்களுக்கு தெரியுதுங்களா? எஸ் சார். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு புக் சொல்றேன். இன்னொரு புக் வந்து யாரோட புக்கு, முனுசாமி சார் 2 புக் இருக்கு. பட் நான் அதில் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் ஒரு புக் இருக்கும், அதை சஜஸ்ட் பண்றேன். பிகாஸ் அதுக்கு பிடிஎஃப் அவைலபிள் நெட்ல. காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் பை முனுசாமி சில்வர்மேன்.
PDF available. Okay. Let me check. இந்த புக் இருக்கு. இதோ இந்த புக் தெரியுதானே உங்களுக்கு? எஸ் சார். இந்த புக்கு ரொம்ப பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். PDF இருக்கு, அதனால தான் இந்த புக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இவரே இன்னொரு புக் எழுதியிருக்காரு, துணுசாமியே வந்து இன்னொரு புக் எழுதியிருக்காரு, ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸா சம்திங், அது எழுதியிருக்காரு. அதுவும் நெட்டில் இருக்கும். சாரி, PDF இருக்காது, அதுக்கு நெட்டில் தான் நீங்கள் வாங்கிக்கணும். அமேசான்லேயே ஃப்ளிப்பில் தான் வாங்கிக்கணும். பட் இதுக்கு PDF இருக்கு, யூ நோ நீட் டு பை. PDF வச்சு படிச்சுக்கலாம். சரிங்களா? எஸ் சார். தேங்க்யூ. இப்போதைக்கு இந்த 2 புக்கு பாருங்க. எஸ் சார். ஓகேங்க, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நோட் பண்ணிக்கிட்டீங்களா பிரிஸ்ட்லி? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. Okay, thanks to all. Hope you all enjoy. தேங்க்யூ சார்.